இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். இங்க பாரு வினோத், மாமாவோட கோவம் தீரட்டும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீ பொறுமையா இரு. அக்கா, கல்யாணத்துக்கு இருக்கிற இந்த கொஞ்ச நாள்லயும் நீ பொறுமையாருன்னு சொல்லி கடைசியில அந்த கௌதம் பூஜா கழுத்துல தாலி கட்டிடுவான். அதையும் பார்த்துட்டு பொறுமையாருன்னு சொல்வீங்களா? இல்லக்கா, என்னால முடியவே முடியாது. இது பாருங்கக்கா, என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியாதுக்கா. ஆனா எனக்கு இது முக்கியம் இல்ல. எனக்கு என் வாழ்க்கை தான்க்கா முக்கியம். எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். தயவு செஞ்சு சொல்லுங்கக்கா, நான் என்ன பண்றது இப்ப? அந்த மனுஷன் என்னடான்னா, நான் கௌதம் கிட்ட உண்மை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு போறாரு. இவருக்காக நான் என் வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியுமாக்கா? இவ்வளவு தூரம் உண்மையை சொல்லியும் அந்த குடும்பமே பூஜாவை கௌதம் கிட்ட உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்கன்னா இதுக்கெல்லாம் என்னக்கா அர்த்தம்? அவங்களோட சுயநலத்துக்காக தான் பொண்ணோட சந்தோஷம் அவ வாழ்க்கை போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். இத பாருங்கக்கா, நான் இப்ப சொல்றேன், நீங்களும் அவங்க செய்யற பாவத்துக்கு துணை போகணும்னு நினைக்காதீங்க. அப்படி போனீங்க நிச்சயம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். டேய், நீ என்னை பத்தி என்ன வேணா நினைச்சுக்கோ. ஆனா கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன், இதுக்கு மேலே அவ வாழ்க்கையில நீ குறுக்க வந்த உன்னை கொலை செய்யவும் நான் தயங்க மாட்டேன். என்னக்கா அமைதியா இருக்கீங்க? உங்க அமைதிக்கு என்ன பதில்? அந்த மனுஷன் மிரட்டிட்டு போனதை பார்த்து மனசு எதுனா மாறிட்டீங்களா? சொல்லுங்கக்கா. உங்க கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கு. இத பார்த்துட்டு இந்த ஒத்த மனுஷனோட மிரட்டலுக்கு பயந்து எங்க வாழ்க்கையை நீங்க பலி கொடுக்க போறீங்களா? இல்ல எங்க காதல சேர்த்து வைக்க போறீங்களா? தயவு செஞ்சு சொல்லுங்கக்கா, பதில் சொல்லுங்க. வினோத், இத பாரு, நீ உண்மையாவே பூஜா மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைனா அந்த காதலை உங்களை சேர்த்து வைக்கும். நீ அவசரப்பட்டு இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்காத.